சில பேர்கிட்ட பேசி பயனே இல்ல அப்படின்னும்போது, மௌனம் தான் சிறந்தது. பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல அப்படின்னும்போது, பிரிவு தான் அத விட மேலானது. ஏன்னா, நம்ம எவ்வளோ சொல்லியும் ஒருத்தர் அவங்களோட பார்வையில இருந்து மட்டும் தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணர்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்திலேயே நம்மள பத்தி விளக்கம் குடுக்கறத நிறுத்திக்கிறது தான் நமக்கு மரியாத. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம ஒதுக்கப்படுவீங்க. காரணம் இல்லாம வெறுக்கப்படுவீங்க. கடைசில ஏதோ ஒரு பழிய உங்க பக்கட்டே திருப்பி போட்டு, எந்த உயரத்துல உங்கள தூக்கி வச்சாங்களோ, அதே உயரத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்புறம் என்ன? அவமானமும், அவமரியாதையும் தான் மிஞ்சும். நம்மள நேரடியா எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மள பத்தின பொய் வதந்திகள, தேவையில்லாத சில விஷயங்கள மத்தவங்க மூலியமா பரப்பி விடுறது தான். இத நம்மள நேரடியா எதிர்க்கக்கூடிய எதிரிகள் செய்வாங்களா அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே மாரி நம்ம கூட பேசி பழகுற எல்லாரும் செய்வாங்களா? இல்ல நம்ம கூட பேசுற எல்லாருமே நல்லவங்க தானா? அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்கள்ல நம்மளோட முன்னேற்றம் பிடிக்காத சில பேர் இந்த மாதிரியான வேலைகள் செய்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்கள கவன சிதறல் பண்றதுக்காக செய்யக்கூடிய வேலைகள். அதனால யார் என்ன சொன்னாலும் எதையும் பெருசுபடுத்திக்காதீங்க. உங்களோட வேலைகள்ல மட்டும் கவனமா இருங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட முன்னேற்றத்த தான் நீங்க பதிலாவே குடுக்கணும். என்னோட வாழ்க்கை சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்ப நான் சொல்லப்போற இந்த 5 விஷயங்கள்ல குறைஞ்சபட்சம் 4 விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தா கூட, நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 1 3 வேளையும் பசியே தெரியாத அளவுக்கு வயிறு நிறைய சாப்பாடு. 2 போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணிகள். 3 நம்ம தூங்குறதுக்கு ஒரு நிம்மதியான இருப்பிடம். 4 நம்மள சுத்தி அன்பு, பாசம், அக்கறை காட்டக்கூடிய, உரிமையா கண்டிக்கக்கூடிய 2 நபர்கள். 5 கடன் இல்லாத வாழ்க்கை. ஆக இவ்ளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தும் சந்தோஷமான வாழ்க்கை இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இது கூட இல்லாம எவ்வளோ பேர் அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மறந்துறக்கூடாது. வாழ்க்கையில நம்ம கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். 1 நம்ம இருக்கிற இடத்துல நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும், கேட்கணும். ஆனா, நம்மளோட ஆழ் மனசுக்கு நம்ம எடுத்துட்டு போயிறக்கூடாது. 2 அதே மாரி இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்காம, மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிடவும் கூடாது. ஏன்னா, இந்த 2 விஷயங்களுமே பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனா, இதுதான் நம்மள கொண்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுரும். இப்ப நமக்கு ஒரு நபர் கூட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இல்ல ஒரு மனக்கசப்போ, ஒரு மனஸ்தாபமோ, இல்ல அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னும் போதோ, பேசாம அமைதியா ஒதுங்கி போறது தான் நல்லது. அப்படி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாக்குவாதமாகி சபிச்சுக்கிறதோ, இல்ல ஒருத்தர இன்னொருத்தர் முழுசா வெறுக்கிறதோ, இன்னும் 4 பேத்துக்கிட்ட சொல்லி அந்த நபர் மேல வெறுப்பு வர மாரியான சில விஷயங்கள் செய்றதோ கூடாது. ஏன்னா காலங்கள் மாற மாற மனிதனோட மனநிலையும் மாறும். ஒருவேள திருப்பி அதே நபர் கூட பேசக்கூடிய சூழலும் ஏற்படலாம். ஒரு நபருக்கு நீங்க பழகுன பழக்கத்துக்காகவோ, இல்ல நட்பு ரீதியாவோ, இல்ல சொந்த பந்தம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவோ, ஒரு பண உதவி செஞ்சிருக்கிறீங்க. இல்ல ஒரு முக்கியமான வேலைக்கு கூடவே இருந்து அந்த வேலைய முடிச்சு குடுத்துருக்கீங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனா, பசிச்ச நேரத்துல சாப்பாடு கூட குடுத்துருக்கிறீங்க அப்படின்னும்போது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள நீங்க எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்தாலுமே கூட, அதே நபர்கிட்டயோ, இல்ல வேறு ஒரு நபர்கிட்டயோ சொல்லி மட்டும் காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம, நீங்க உதவி செஞ்ச நபர் உங்ககிட்ட நன்றி உணர்வோட இல்ல அப்படின்றது அவங்கள பொறுத்தது. ஆனா, யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நீங்க நேர்மையாவே இருந்துருங்க. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான கூலி அப்படின்றது இறைவன் கிட்ட நிச்சயமா உண்டு.